வணக்கம். வேல் விருத்தத்தில் நம்ம 2ஆம் பாடலை பார்க்க இருக்கோம். 2ஆம் பாடலையும் வேலோடைய சிறப்புகளை பற்றியும் பெருமைகளை பற்றியும் ஆசிரியர் விவரமாக சொல்கிறாரு. அது இல்லாமல் சிவன் பார்வதி கிட்டே இருந்து அந்த வேல் எப்படி வந்தது, அது என்ன பெருமை பெற்றது, எப்படி மாற்றுமை பெற்றது, அப்படியெல்லாம் இதில் ரொம்ப அழகாக விளக்குறாரு. இதை படிக்கிறதுக்கு ரொம்பவும் ரொம்பவும் அழகாக இருக்கும். நம்ம இந்த தமிழை ரொம்ப ரசிக்கலாம். சரியா? இங்கே முதல்ல கொஞ்சம் சொல்லிடுறேன். அந்த முதல் பேரால் என்ன சொல்கிறாருன்னா, நீலகண்டர் ஏன் பேர் வந்தது, அவர் நாலகால விஷயத்தை அறிந்ததுனால அவர் நீலகண்டர். நீலகண்டர் கையில் இருக்கிற சூலாயுதம், அப்புறம் இவர் திருமால் இருக்கார் இல்லையா, திருமால் கையில் இருக்கிற சக்கராயுதம், அப்புறம் இந்திரன் கையில் இருக்கிற வஜ்ராயுதம், இதெல்லாம் இந்த சூரனுடைய உடலை ஒன்றும் அழிக்க முடியாது, சூரனுடைய குலத்தை அழிக்கவே முடியாது. அப்போ வேறு என்ன அழிக்கும் அப்படின்னு இந்த முதல் பத்தியில் சொல்கிறார். அது படிக்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதை படித்தாதான் உங்களுக்கு அதனுடைய அழகு தெரியும். வெங்காள கண்டர் கைச்சூளமும் திருமாயன் வெற்றி பெரு சுடர் ஆழியும் விபுதர்பதி குளிசமும் சூரன் குலம் கல்லி வெல்லா என கருதியே. இந்த வெங்காள கண்டர் அப்படிங்கிறவர் யார்? ஈசன் தான். நீலகண்டர்னு சொல்லாமல் இவர் வெங்காள கண்டர்னு சொல்கிறார். வெம்காலம் அப்படின்னா வெம் ப்ளஸ் காலம், கடுமையான விஷம். காலம்னா விஷம். அந்த காலத்தை விழுங்கியவர் ஈசன் இல்லையா? ஆலகால விஷயத்தை எப்படி வானவர்கள் தானவர்கள் வாதைபடந்தரளி, அந்த பாடல் உங்களுக்கு தெரியுமா? மேருமலையை மத்தாக்கி வாசுகியை கயிறாக்கி இந்த பக்கம் தேவர்கள் அந்த பக்கம் அசுரர்கள்னு சொல்லிட்டு போட்டு கடகடன்னு கடைகிறாங்க. கடைஞ்ச உடனே என்ன ஆச்சு? வாசுகி பாம்பு விஷத்தை கக்கிடுது. ஆலகால விஷமாயிட்டது. அந்த பார்க்கடல் அமுது எடுக்க போன இடத்துல விஷமாயிட்டது, நஞ்சு கொட்டிடுது. அப்போ என்ன பண்ணாங்க? உலகமே அழிய பார்த்தது. எல்லாரும் அலறிட்டு ஓடுறாங்க. ஒரு பக்கம் தேவர்கள், ஒரு பக்கம் அசுரர்கள், எல்லாமே அலறிட்டு ஓடுறாங்க. உலகம் அழிய போகுது. அப்போ என்ன பண்ணுறாரு ஈசன்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூப்பிட்றாரு. நால்வரில் இருக்கிறாருல சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அவரை கூப்பிட்றாரு. தம்பிரான் தோழன் அவரை கூப்பிட்டு, அப்போ அந்த விஷத்தை உருட்டி திரட்டி எடுத்துகிட்டு வரணும். அவர் என்ன பண்ணாரோ அந்த விஷத்தை அப்படியே சேர்த்து உருட்டி நாவல் பழம் மாதிரி எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஈசன் கிட்ட கொடுத்தாங்க. ஈசன் என்ன பண்ண வாங்கி டபக்குன்னு வாயில் போட்டுக்கிட்டாராம். வாயில் போட்டுக்கிட்டோன்னு என்னாச்சு? அது உள்ளே போச்சுன்னா விஷம் இல்லையா? உமாதேவர் என்ன பண்ணாங்க? ஈசனோட கழுத்தை பிடிச்சிட்டாங்க. அந்த விஷம் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு கழுத்தை பிடிச்சிட்டாங்க. கழுத்தை பிடிச்ச உடனே அந்த விஷம் அங்கேயே தங்கிட்டது. அதனால் அவருக்கு என்ன பேர்? நீலகண்டர். அந்த விஷம் என்ன பண்ணது? நீல நிறமாயிட்டது. அதனால் அவர் நீலகண்டர். நீலகண்டர் அந்த விஷம் உள்ளே போச்சுன்னா என்ன ஆகும்? சுவாமி வயிற்றுக்குள்ளே அண்ட சராசரங்கள் எல்லா உயிர் ஜீவராசிகளும் சுவாமியோட வயிற்றுக்குள்ளே தான் இருக்கான். அந்த விஷம் போச்சுன்னா எல்லாம் அழிஞ்சிரும், உலகமே அழிஞ்சிரும். அதனால் அம்மையார் என்ன பண்ணாங்க? அந்த விஷத்தை கையில் பிடிச்சிட்டாங்க. அவங்க கையில் பிடிச்சோன்னா அது அமுதாயிடுத்துன்னு அபிராமி அந்த அதில் சொல்லுவார். அபிராமி பட்ட ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாடல். அது வேற ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன். அம்மையாரே அந்த விஷத்தை தொட்ட உடனே அவர்களே நீளமாயிட்டார்களாம். அதனால் அம்மையாருக்கு நீலின்னு ஒரு பெயர், யாமலை நீலின்னு ஒரு பெயர் இருக்குது அம்மையாருக்கு. இவ்வளோ சிறப்புகள் இருக்குது இந்த செய்தியில். இதை தான் சொல்கிறாங்க. அந்த வெங்காள கண்டர் கை சூலமும், அவர் கையில் இருக்க சூலமும் திருமாயன் வெற்றி பெரு சுடர் ஆழியும். திருமாயன் யாரு? மாயக்கண்ணன் திருமால். அவர் கையில் என்ன இருக்கு? வெற்றி பெரு சுடராழியும். வெற்றி பெரு சுடராழின்னா என்னங்க? தோல்வியே பார்த்தது இல்லையாங்க அந்த சக்கராயுதம். அவரோட சக்கராயுதம் எல்லாமே வெற்றி தானா, கை வச்சாலும் வெற்றி தான். அப்பேற்பட்ட சக்கராயுதமும் விபுதர் பதி குலிசமும். விபுதர் அப்படின்னா தேவர்கள்னு அர்த்தம், பதினா தேவர்கள் தலைவன் அர்த்தம். விபுதர் பதி யாரு? இந்திரன். இந்திரன் குலிசமும். அவர்கிட்ட ஒரு வஜ்ராயுதம்னு ஒரு கருவி இருக்குது இல்லையா? இதெல்லாம் நம்ம இங்கே பார்த்தோம். வஜ்ராயுதம், சக்கராயுதம் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? வஜ்ராயுதம்னு ஒரு கருவி இருக்குது. அந்த கருவி, இந்த 3 ஆயுதங்களுமே சூரனுடைய குலத்தை அழிக்க முடியாது. விபுதர் பதி குலிசமும் சூரன் குலம் கல்லி வெல்லா என கருதிய. கல்லி அப்படின்னா கல்லுதல், அகழ்ந்தெடுத்தல், வேரோடு வெட்டி சாய்க்கணும். அந்த திறமை இந்த 3 ஆயுதத்துக்குமே இல்லையா? வெல்லா என கருதிய. இதால் வெல்ல முடியாது, இந்த 3 ஆயுதங்களால் வெல்ல முடியாது. வேறு எந்த ஆயுதத்தினால வெல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாரு. இது முருகன் கை வேலால் தான் அது வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து அவர் சொல்கிறது இந்த வரி இன்னும் அழகாக இருக்கும். சங்கரா
சங்கிராம நீ சயித்து அருள் என தேவரும் சதுர்முகனும் நின்று இறப்ப சைலமுட சூரனுடல் ஒரு நொடியில் உருவியே தனி ஆண்மை கொண்ட நெடுவேல் அப்படின்னு. சங்கிராமனா இந்த சண்டை போடுறது. நீ சண்டை போட்டு நீ ஜெயித்து அருள்க அப்படின்னு யார் சொல்கிறாங்க? தேவரும் சதுர்முகனும். தேவர்களும் சதுர்முகன் என்பவர் யார்? பிரம்மதேவர். சதுர்னா 4 இல்லையா? 4 முகன் யார்? பிரம்மா. இவங்க எல்லாரும் நின்று இறப்பனா இறைஞ்சுகிறார்கள். கையேந்து பிச்சை எடுக்கிறாங்க. இறப்பனா இறைஞ்சுகிறார்கள். என்னன்னு சொல்லி இறைஞ்சுகிறார்கள்? சைலமுட சூரன் உடல் ஒரு நொடியில் உருவியே. சைலம்னா என்ன? இங்க சைலம்னா மலை. இங்கே என்ன மலை? கிரௌஞ்சமலை. கிரௌஞ்சமலை தான் பெரிய அரணா இந்த சூரனுக்கு. அரணாக விளங்கும் கிரௌஞ்ச மலையையும் சூரனையும் ஒரு நொடியில் வேலை பாய்ச்சி கொண்ட வீர தீரமிக்க ஆண்மை கொண்ட நெடுவேல், நீண்ட வேல். முருகன் கையில் இருக்க வேல் எப்படி? ஆண்மை கொண்ட வீரவேல் அப்படின்லாம் ரொம்ப புகழ்ந்து சொல்கிறாங்க. சரிங்க, இந்த வேல் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால், இந்த வேல் யார் அந்த அம்பிகை பேரெல்லாம் அழகாக சொல்லிட்டு வருவார். இங்கே ரொம்ப அழகாக இருக்கும். கங்காளி, சாமுண்டி, வராகி, இந்திராணி, கௌமாரி, கமலாசன கண்ணி. இந்த கங்காளி என்பதற்கு உடுக்கு என்ற ஒரு இசைக்கருவியின் பெயராம். அந்த உடுக்கை ஏந்திய ஈசன் கங்காளன். உடுக்கை ஏந்திய ஈசன் கங்காளன். அவனது துளைவி கங்காளி. எவ்வளோ அழகாக பேர் வச்சிருக்காங்க பாரு. கடும் காளி, கரும் நிறத்தவள் காளி. அவள் எப்படி? கரும் நிறத்தவள் அந்த கங்காளி. கங்காளி என்ன பண்ணுறான்னா, இரத்த பீஜன் என்ற அரக்கர்களை அழித்தவளாம் அவள். கேளும்பு கூண்டு மாலையை அணிவித்திருப்பாளாம் அந்த கங்காளி. அப்புறம் சாமுண்டி. சாமுண்டி என்கிறவள் என்னன்னா, மகிஷாசுரனை அழித்தவளாம் சாமுண்டீஸ்வரி. வராகி. வராகி எப்படின்னா, நிம்ப சுதும்பனை அழித்த சப்த கன்னியரின் ஒரு அம்சம். சப்த கன்னியரில் ஒரு அம்சம் வராகி. அவங்க என்னன்னாக்கா நிம்ப சுதும்பனை அழித்தவளாம். அப்புறம் வராகமூர்த்தியின் சக்தி அவள் யார்? வராகமூர்த்தியோட சக்தி. ஆபத்துகளில் இருந்து காப்பவள். இதுதான் இவ்வளோ சிறப்பு இந்த வராகிக்கு. அப்புறம் இந்திராணி. இந்திராணி என்பவரும் ஒரு சப்த கன்னியரின் அம்சம். இந்திரனுக்கு சக்தி அளிப்பவள். கௌமாரி. கௌமாரி என்பவள் சஷ்டி தேவி என்று அழைப்பார்களாம். முருகனுக்கு பெரும் சக்தியானவளாம் அந்த கௌமாரி. அப்புறம் கமலாசன கண்ணி. கமலாசன கண்ணின்னா அப்படியே அவங்க தாமரையில் உட்காந்துருப்பாங்க. அவங்க கண்ணி. கண்ணி அப்படிங்கிறவங்கன்னா இளம் பருவத்தினள் அப்படின்னு அர்த்தம். சிறிய பெண் அப்படின்னு அர்த்தம். நாரணி. நாரணி அப்படின்னா நாராயணின் சக்தி அவங்க. அப்புறம் குமரி. முக்காலமும் தவத்துடன் ஈசனுக்காக காத்திருப்பவள் குமரி. திரிபுரை. முப்புறவும் காக்கும் தேவியவள் திரிபுர சுந்தரி. பைரவி. பைரவியின் சக்தியானவள். இப்படியெல்லாம் இதில் எழுதியிருக்க. கங்காளி, சாமுண்டி, வராகி, இந்திராணி, கௌமாரி, கமலாசன கண்ணி, நாரணி, குமரி, திரிபுரை, வைரவி, அமலை, கௌரி, காமாட்சி, சைவ. அமலைனா குற்றமற்றவள். மலம்னா குற்றம். அமலம்னா குற்றமற்றது. அமலைனா குற்றமற்றவள். கௌரி. காமாட்சி. கௌரி சிவனோட அம்சம். கௌரி. காமாட்சி. அன்பர்களுக்கு அன்பானவள் காமாட்சி. சைவ. இவர்களெல்லாம் ஒவ்வொருத்தரையாக விமர்சனம் பண்ணுறான். அப்புறம் இந்த கௌரி என்பவள் பொன்னிறத்தவளாம். கைலாயத்தில் வீற்றிருக்கும் பார்வதி தேவியா. காமாட்சி அன்பர்களை ஆட்சியில் செய்பவளாம். சைவ சிங்காரி. இது அடுத்த பத்தியில் வருது. சைவ சிங்காரி. யாமலை, பவானி, கார்த்திகை, கொற்றி, திரியம்பகி, அளித்த செல்வ. இந்த சிங்காரி அப்படின்னாக்கா ஈசனின் தேவியானவள் சைவ சிங்காரி இல்லை. யாமலைனா நீல நிறத்தவள். நீலகண்டனின் கழுத்தை பிடித்த போது அவளின் திருமேனியும் நீல நிறமாகியதான். அதனால் நீல நிறத்தவள். நீலின்னு ஒரு பேர், யாமலைன்னு ஒரு பேர் அவளுக்கு. நீலி, யாமலை. அப்புறம் அவள் யாருன்னா சுவாமியை அமிர்தமாக்கிட்டாளாம் அந்த நீலி. சரிங்களா? அடுத்தது பவானி. பவானி என்பவள் பிறவி பாவத்தை போக்குபவள். கார்த்திகை. கார்த்திகை என்றது யாரு? அவங்க 6 பெண்கள் இல்லையா? கார்த்திகை 6 பெண்கள் சரவணனை எடுத்து வளர்த்தவங்க. 6 முகனை எடுத்து வளர்த்தவங்க கார்த்திகை. கொற்றினாக்கா, கொற்றி என்பவள் யுத்த களத்திற்கு அதிபதி. கொற்றி.
அப்புறம் திரியம்பகி, முக்கண்ணுடையவள் திரியம்பகி, அளித்த செல்வ சிறுவன். இதெல்லாம் இவ்வளோ சொல்கிறாங்க. இவங்க தான் அந்த நாரணி, நான்முகி, இவங்க தான் நீலி, இப்படி ஒருத்தராக சொல்கிறாங்க. செல்வன், சிறுமுகன், அருமுகன், முருகன், நிருதகள், குல அந்தகன், செம்பன், திருக்கை வேலே, இவ்வளவு சொல்லியிருக்கார். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி சக்திகளின் திருநாமங்களை சொல்லியதன் கருத்து என்ன அப்படின்னாக்கா, தேவியின் பீஜாட்சரம் ஹரீம் என்பதுடன் ஓம் நமச்சிவாய என்ற பஞ்சாட்சரம் சேர்ந்து ஓம் ஹரீம் நமச்சிவாய என்கிற சக்தி பஞ்சாட்சரியாக மாறுகிறதாம். பீஜாட்சரம் என்ன ஆகிறது? ஹரீம்னு வருது. ஓம் ஹரீம் நமச்சிவாயன் சேர்ந்துக்கிறது. அதனால் சக்தி பஞ்சாட்சரியாக மாறுகிறது. இந்த சக்தி பஞ்சாட்சர சுரூபமே வேலாயுதம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? வேலாயுதனா என்ன அப்படின்னு கேட்டால் இதான் சொல்லணும் ஆன்சர். இந்த சக்தி பஞ்சாட்சர சுரூபமே என்கிற ரகசிய மந்திரம், இது ஒரு ரகசிய மந்திரமா. இந்த வேலாயுதம்ங்கிறது சக்தி பஞ்சாட்சர சுரூபம்ங்கிறது ஒரு ரகசிய மந்திரம் அப்படி சொல்கிறார். இது ஆதிசங்கரர் சொல்லியிருக்காரா. சக்தே பஜேத்வம் அப்படின்னு வேலாயுத துதியில் சொல்லியிருக்காராம். சக்தே பஜேத்வம் என்று வேலாயுத துதியில் சிவத்துடன் சக்தியும் சேர்ந்து இருக்கிறது என்று அவர் பாடியிருக்கிறாராம். முருகன் ஷண்முகன், ஞானஸ்வரூபன், அசுரர் குலத்தை அழித்தவன், இதெல்லாம் சொல்லிட்டு யாருடைய வேல்? இந்த செவ்வேல் அப்படின்னு முருகன் கைவேல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுவன் செம்பொன் திருக்கை வேலே அப்படின்னு பாட்டு முடிகிறது. இந்த சிறப்பாக இந்த வேலோடைய சிறப்பு இன்னொன்று என்னென்னா, சூர்மா முதலை தடிந்த வேல், துட்ட கவுஞ்சம் துளைத்த வேல், கார்மா கடல் நீர் நெருப்பாக கனன்று கொதிக்க சினந்த வேல், போர்மா வளத்தின் அசுரக்குளம் பொடியாய் பறந்து கடல் தூர்க்க தேர்மா கலபத்தேறி வரும் செந்திற்கந்தன் திருக்கைவேல். இதைத்தான் இங்கே சொல்லி முடிக்கிறேன். சிறுவன் செம்பன் திருக்கை வேலே அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த பாடல் இங்கே சொல்லியிருக்கு. தேங்க்யூ.